நண்பர்களே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து இன்னும் ஒரு 8 மாசமே இருக்கிறதுனால தமிழக அரசியல் களம் வந்து பயங்கரமா சூடு பிடிச்சிருக்கு. தமிழக அரசியல்ல வந்து 4 முனை போட்டி கூட நிலவுன்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னம்னா தேர்தல் அறிக்கை, கட்சி தாவல், கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தை, கூட்டணி கட்சி தேர்தல் பிரச்சாரம், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து நடக்க இருக்குது. அப்படி இருக்கிறப்பதான் பாஜக அதிமுக கூட்டணி வந்து சேருது அப்படின்னு சொல்லி அமித்ஷா வந்து சொன்னாரு. இதுக்கு வந்து மறுபடியும் பாஜக தரப்புல இருந்து எந்த ஒரு தகவலும் வெளிவரல. எடப்பாடி அவர்கள் தான் வந்து கூட்டணி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்குங்க. இப்படி இருக்கிறப்பதான் பாஜக வந்து நிறைய திரைத்துறையில இருக்கிற பிரபலங்கள் எல்லாமே வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்துட்டு அதுல நடிகை குஷ்பு, நமிதா, சரத்குமார், இப்படி எல்லாருமே வந்து இருக்கிறாங்க. இடையில நடிகை மீனா கூட வந்து பாஜக சேர போறதா தகவல் வந்து வெளிவந்துச்சு. ஆனா அதுக்கான அதிகாரப்பூர்வ தகவல் வந்து இன்னும் தெரியல. அப்படி இருக்கிறப்போ இவங்களும் வந்து ஒரு பிரபலமான நடிகை தான். அவங்க வந்து ஒரு சமூக சிந்தனையாளர் சொல்லலாம். தொலைக்காட்சியில நிறைய பேட்டிகள், விவாதங்கள், இப்படி எல்லா இடத்துலயுமே வந்துட்டு அவங்க குரல் கொடுக்குறவங்க. நிறைய சமூக சிந்தனையாளர் கூட சொல்லலாம். சமூகத்துல வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தட்டி கேட்கக்கூடிய ஒரு ஆளு. அதே மாதிரி சில விஷயங்களுக்கு வந்து எதிர்த்து குரலும் வந்து கொடுப்பாங்க. இப்படி எல்லா இடத்துலயுமே வந்து தன்னோட கருத்து நான் என்ன நினைக்கிறேன், சமூகத்துல வந்து என்ன பிரச்சனை நடக்குது, அது எப்படி தட்டி கேட்கணும் அப்படின்றத ரொம்பவே சுதந்திரமா வந்து பேசிட்டு இருந்த ஒரு பிரபலமான நடிகை கஸ்தூரி அவர்கள் தான் வந்துட்டு பாஜக சேர்ந்திருக்கதா தகவல் வந்து வெளிவந்திருக்குங்க. அதே மாதிரி இவங்களும் ஏற்கனவே நிறைய சர்ச்சையில வந்து சிக்கனவங்க தான். அப்படிதான் வந்துட்டு தெலுங்கு மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வந்து நான் கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்ல வந்து அரெஸ்ட் ஆகி இப்பதான் வந்து ஜாமீன்ல வெளிவந்திருக்காங்க. அதே மாதிரி இப்ப திருப்பூர்ல நடந்த ரிதன்யா கொலை வழக்குலையும் வந்துட்டு நிறைய ஆதரவா வந்து பேசியிருக்காங்க, சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. இப்போ நடந்த துப்புரவு தொழிலாளர்கள் அவங்களுக்குமே வந்துட்டு ஆதரவா கை கொடுத்திருக்காங்க. இப்படி சமூகத்துல வந்து எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலுமே வந்து தட்டி கேட்கக்கூடிய நடிகை கஸ்தூரி வந்து தமிழக மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில வந்துட்டு பாஜக கட்சியில வந்து சேர்ந்திருக்காங்க. இப்படி எந்த ஒரு கட்சியிலுமே வந்து உறுப்பினரா இல்லாம எப்பயுமே வந்து திமுகவுக்கு எதிர்ப்பாளராகவே தன்னை காமிச்சுக்கிட்ட நடிகை கஸ்தூரி வந்து பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் வந்து பின்புலமா இருந்திருக்காங்க அப்படின்ற தகவலும் வந்து வெளிவந்திருக்கு. அதே மாதிரி பாஜகவை பொறுத்த வரைக்கும் நிறைய நடிகைகள், நடிகர்கள் வந்து அதுல சேர்ந்துட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்ற சில கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துட்டு கேட்கப்படுது. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னம்னா, இப்ப சில நடிகை, நடிகர்கள் வந்து எடுக்கிறப்போ பிரச்சாரத்தின் போது பொதுமக்கள் பாக்குறப்போ சில ஈர்ப்புகள் வந்து கிடைக்கும் இல்லையா, ஈர்க்கப்படுவாங்களா, அதே மாதிரி ரசிகர்களா இருக்கிறவங்க வந்துட்டு ஓட்டா மாறுமா அப்படின்ற சில கேள்விகள் வந்து கேட்கப்படுது. அதனாலதான் பாஜகவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேமஸான நடிகை, நடிகர்கள்லாம் வந்துட்டு போய் சேர்றாங்களா அப்படின்ற சில கேள்விகள் வந்து கேட்கப்படுது. ஓகே நண்பர்களே, இதை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல நான் மீட் பண்றேன். பாய்.